இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து சிங்லி லிங்க்ட் லிஸ்ட். ஓகேவா? சிங்லி லிங்க்ட் லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா? அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ்னால் என்னது? நோட் 1, நோட் 2, நோட் 3 இந்த மாதிரி வேரியஸ் கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா? ஈச் வித் அ டேட்டா வேல்யூ. ஒவ்வொரு நோடுக்குமே வந்து யூ ஹேவ் அ டேட்டா வேல்யூ. ஓகேவா? அண்ட் அ அட்ரஸ் ஃபீல்ட். இதுக்கு பேர் நம்ம அட்ரஸ் ஃபீல்ட் சொல்லுவோம். இது அட்ரஸ் ஆர் லிங்க் ஃபீல்ட் ஆர் ரெஃபரன்ஸ் ஃபீல்ட், இல்லை இதுக்கு நெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன வேணால் சொல்லலாம். லிங்க் சில பேர் லிங்க்னு எழுதுவாங்க, சில பேர் இதுக்கு நெக்ஸ்ட்னு எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அட்ரஸ் ஃபீல்ட் ஆர் லிங்க் பார்ட் that points to the next node. So in the link part is pointing towards the next node. புரியுதா? ஸோ இந்த லிங்க் பார்ட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் நோட். ஓகேவா? இதுதான் சிங்லி லிங்க்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ வேறு இது வந்து ஹெட் பாயிண்டர், இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நல் பாயிண்டர். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து டேட்டா வேல்யூ ஸ்டோர் பண்ணோம். நீ கொடுக்குற டேட்டா வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5. ஸோ வந்து 5 கொடுத்தேன்னா இப்படி கொடுப்பேன். ஹெட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி டேட்டா இஸ் ஈக்குவல் டு 5. அதே மாதிரி ஹெட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி லிங்க். இந்த லிங்க் நோட் வந்து இது வந்து நம்ம சிங்லி லிங்க்ட் லிஸ்ட்டுமே அண்ட் லிங்க்ட் லிஸ்ட்டுமே, நார்மல் லிங்க்ட் லிஸ்ட், இது எல்லாமே வந்து இட்ஸ் த சேம் தான். பாருங்கள், இதுவும் வந்து மோஸ்ட்லி சேம் தான் ரெண்டுமே. ஓகேவா? வெறும் லிங்க் லிஸ்ட்னா சிங்லி லிங்க் லிஸ்ட் தான். ஓகே, அதே மாதிரி இட்ஸ் மெயின் அட்வான்டேஜ் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். ஓகேவா? ஸோ அது சொன்ன மாதிரி தான். ஸோ டியூரிங் எக்ஸிக்யூஷன் வி கேன் அலோகேட் த மெமரி ஈஸிலி. ஏன்னா வேரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் வந்து எந்த இடத்துல நான் இப்போ நடுவில் எங்கே வேணால் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலுமே இட் இஸ் ஸோ ஃப்ளெக்சிபிள். இதுதான் சிங்லி லிங்க் லிஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகேவா? லெட்ஸ் see this. இது நான் ஆல்ரெடி கிளாஸில் சொன்னேன், பட் சொல்லாதவங்க கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் ஃபார் தி இன்சர்ட்டிங் அட் தி பிகினிங். ஓகே, அண்ட் வந்து ஒரு ட்ராவர்சல், ஜஸ்ட் சும்மா ட்ராவர்ஸ் பண்ணுறது. இது ரெண்டு கேட்டாலுமே இதை எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்ட் நோட் /include stdio.h. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஓகே. ஸ்ட்ரக்ட் நோட் பாருங்கள். ஸ்ட்ரக்ட் நோடுக்குள்ளே இன்ட் டேட்டா இருக்குது, ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் லிங்க் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் ரெஃபரன்ஷியல். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன நேம் வேணால் இங்கே எழுதிக்கலாம். நம்மளே க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இட் இஸ் வி ஆர் க்ரியேட்டிங் இது. ஸோ இதுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு டேட்டான்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம், இதுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நம்மளோட ஓன் பாயிண்டர்ஸ் வச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்ட் நோட் என்ன நான் க்ரியேட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து வி ஹேவ் டு க்ரியேட் த நோட்ஸ். ஸோ வந்து நோடுக்கு என்ன பார்ட் இருக்கும்? ஒரு டேட்டா பார்ட் இருக்கும், ஒரு லிங்க் பார்ட் இருக்கும். ஸோ டேட்டா பார்ட்டோட டைப் பண்ணது இன்டீஜர். ஓகே, ஸோ வந்து நோடோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் லிங்க். இது வந்து அட்ரஸ்க்காக. ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணும்போது எப்போவுமே செமிகோலன் போடணும். ஓகேவா? இப்போ இதை விட்டுருங்க, இது அப்படியே பின்னாடி வாங்க. ஓகேவா? ஸோ இன்ட் மெயினுக்கு வாங்க. ஸோ இன்ட் மெயின் என்னென்னா ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ஹெட். நான் மொத்தமாக வந்து 4 நோட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னது? ஒரு நோடு க்ரியேட் பண்ணதுக்கானதா? இந்த மாதிரி நான் ஒரு 4 நோட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். 1 2 3 4. ஓகேவா? ஸோ வந்து அதுக்கு பேர் வைக்க போகிறேன் ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் ஹெட். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் நோட். ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் செகண்ட், இது வந்து என்னோட செகண்ட் நோட். ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் தேர்ட் வந்து தேர்ட் நோட், அண்ட் ஸ்டார் ஃபோர்த் வந்து ஃபோர்த் நோட். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு சைஸ் அலோகேட் பண்ணால் தானே நம்மளால் வந்து போய் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து நான் வந்து அலோகேட் பண்ண போகிறேன். வி ஆர் கோயிங் டு அலோகேட் த ஸ்பேஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, நமக்கு ஒரு டப்பாவை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த டப்பாக்கான ஸ்பேஸ் என்னது? MLOC, மெமரி அலோகேஷன். ஸோ ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நோட் ஸ்டார் வந்து டைப் கேஸ்டிங். இது என்ன பண்ணுவோம்னா, அந்த நோடோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணி கொடுக்கும். டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நோட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நோட் என்னது? இட் கண்டெய்ன்ஸ் த டேட்டா பார்ட் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் தி லிங்க் பார்ட். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுன்னா, டேட்டா பார்ட்டுக்கான மெமரியும் அலோகேட் பண்ணும், லிங்க் பார்ட்டுக்கான ஸ்பேஸும் அலோகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 4த்துக்கும் போடணும். செகண்டுக்கும் அது, தேர்டுக்கும் அது, ஃபோர்த்துக்கும் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது நான் என்ன சொன்னேன்? ஹெட் டுவர்ட்ஸ் தி டேட்டா. ஸோ இந்த நோடு என்ன பண்ணுன்னா, இப்போ எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணியாச்சா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நோடுக்கு பேர் என்ன? ஹெட். ஸோ ஹெட்டோட டேட்டா வேல்யூ இதுதான் டேட்டா பார்ட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஹெட் டு டேட்டா இஸ் ஈக்குவல் டு 26 நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஹெட்டோட லிங்க், இதுதான் லிங்க் பார்ட். ஹெட்டோட லிங்க் பார்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு தி செகண்ட் நோட். அப்படின்னா திஸ் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி வாட்? செகண்ட் நோட். அதாவது இதுதான் என்னோட செகண்டு. This is pointing towards the second node. ஓகே, ஸோ இப்போ வந்து செகண்ட் நோடுக்கும் என்ன இருக்கும்? டேட்டா வேல்யூ இருக்கும், லிங்க் வேல்யூ இருக்கும். அதே தான் செகண்ட் ஆஃப் டேட்டா இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன்? 77 கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்? செகண்டோட லிங்க் வந்து இஸ் ஈக்குவல் டு தேர்ட். ஸோ இதோட லிங்க் வந்து இப்போது இங்கேருந்து வரையலாம். ஓகே, ஸோ இதோட லிங்க் என்ன இருக்கும்? இதோட லிங்க் வந்து இங்கே தேர்ட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்டோட லிங்க் வந்து இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி தேர்ட் நோட். ஓகே, இஸ் ஈக்குவல் டு தேர்ட். ஓகேவா? அதே மாதிரி என்னது? தேர்டோட டேட்டா வந்து 68ன்னு கொடுத்தாச்சு.
ஓகேவா. ஸோ தேர்டோட லிங்க் எங்கே இருக்குது, தேர்டோட லிங்க் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி இதே மாதிரி தான் ஃபோர்த்து நோட். ஓகே, ஸோ ஃபோர்த்துக்கான வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கான், 45 கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து அதோட வேல்யூ 45. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, ஃபோர்த்தோட லிங்க் வந்து என்ன, நல். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் நான் வந்து எழுதி கொடுத்தாச்சு, இதுக்கெல்லாம் அலோகேட் பண்ணிட்டேன், அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டேன், எதோட பாயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரிண்ட் பிஃபோர் இன்சர்ஷன். ஸோ பிஃபோர் இன்சர்ஷன் போது நான் இதை பிரிண்ட் பண்ணேன், இது வரைக்கும் கொடுத்துட்டு பிஃபோர் இன்சர்ஷன் லிங்க்டு லிஸ்ட் டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளே ஆஃப் ஹெட். டிஸ்பிளே ஆஃப் ஹெட்னா என்னது, இந்த ஹெட்லேருந்து எனக்கு ஃபுல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி காமின்னு அர்த்தம். ஓகேவா. பிஃபோர் இன்சர்ஷன் லிங்க்டு லிஸ்ட் டிஸ்பிளே ஆஃப் ஹெட். டிஸ்பிளே ஆஃப் ஹெட் என்ன பண்ணுவோம்னா, இப்போ பாருங்கள், இந்த ஹெட் நோட்லேருந்து இந்த இங்கே 26 செகண்ட் தேர்ட் இது எல்லாமே வந்து எல்லாத்தோட இதுவுமே இது பண்ணி காமிக்கும். ஓகேவா. இதுக்கு வந்து இதை காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லிங்க்டு லிஸ்ட் டிஸ்பிளே ஆஃப் ஹெட் வந்து கால் பண்ணணும். நான் கால் பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இது கால் பண்ணும்போது இங்கே வரணும். வா, இங்கே தான் மேட்ரு வந்திருக்கு. வாய்டு லிங்க்டு லிஸ்ட் டிஸ்பிளே. இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் பிடிஆர். பிடிஆர் என்னது, பிடிஆர்ன்றது ஒரு பாயிண்டர். திஸ் இஸ் தி பாயிண்டர். ஓகே, இட் இஸ் தி பாயிண்டர் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், இந்த ஹெட் பாயிண்டர் இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும், அதுதான் உன்னோட பாயிண்டர். ஓகே, ஸோ இந்த பாயிண்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வைல் லூப்பில் பாரு, வைல் திஸ் பாயிண்டர் நாட் ஈக்குவல் டு நல். இந்த பாயிண்டர் வந்து நல்லா இல்லையான்றது, இது நாட் ஈக்குவல் டு நல்லா. எப்போ அது நல்லா ஆகும், இந்த லாஸ்ட் கேஸில் வரும்போது இது நல்லா ஆகும். ஓகே, அது வரைக்கும் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ அதனால் எந்த கண்டிஷன் போது இது அப்ளை ஆகும், எப்போ எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், பிடிஆர் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கும்போது அது வரைக்கும் எனக்கு எலமெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரிண்ட் எஃப். ஓகே, எலமெண்ட்னா என்ன, அந்த வேல்யூ நான் கொடுத்த டேட்டா வேல்யூ, இல்லை நீங்கள் டேட்டா கூட எழுதலாம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா. நான் எலமெண்ட் கொடுத்துருக்கேன், எலமெண்ட் ஓகே %d /n நியூ லைன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி இதுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறது. ஓகே, பிடிஆர் டென்ஸ் டு டேட்டா. ஸோ பிடிஆர் டென்ஸ் டு டேட்டானா என்னது, த பாயிண்டர் டுவர்ட்ஸ் தி டேட்டா, அதோட வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் வந்து டில் திஸ் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும், பிடிஆர் நாட் ஈக்குவல் டு நல் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த கண்டிஷனுக்கு போகும். ஓகேவா. பாயிண்டர் என்னது, பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டுவர்ட்ஸ் தி லிங்க். ஓகே, அப்படின்னா இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறது என்ன, இந்த பாயிண்டர் வேல்யூ இது பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் வந்து திஸ் பாயிண்டர் ஷுட் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் நோட். பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, பிடிஆர் டுவர்ட்ஸ் தி லிங்க். இது இங்கே பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணும். அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணும். அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா. டில் இது நல் ஸ்டேட்டு வர வரைக்கும் இதுதான் இந்த லிங்க்டு லிஸ்ட் டிஸ்பிளே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ட்ராவர்சல் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே வந்து சிங்லி லிங்க் லிஸ்ட் அப்படி கேட்டால் இது வரைக்கும் ப்ரோக்ராம் எழுதி இது வரைக்கும் இந்த பிஃபோர் இன்சர்ஷன்லாம் எடுத்துகிட்டு லிங்க் டிஸ்பிளே மட்டும் காமிச்சு ரிட்டர்ன் 0 போட்டால் உங்களோட ட்ராவர்சல் ப்ரோக்ராம் ஓவர். ஓகேவா. இப்போது இன்சர்ட் அட் த பிகினிங் இது பார்ப்போம். இன்சர்ட் அட் த பிகினிங் தான், அது 3 லைன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. அப்புறம் இது அதுக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ நான் இது கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், பிஃபோர் இன்சர்ஷனில் எனக்கு என்ன, நான் அழகாக 26 ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த எலமெண்ட் 26 பிரிண்ட் ஆகும். அப்புறம் என்ன வரும், 77 பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஒவ்வொரு வாட்டியும் போய் செக் பண்ணும், ஒவ்வொரு வாட்டியும் பாயிண்டர் நாட் ஈக்குவல் டு நல். ஃபஸ்ட்டு வந்து என்னது, பிடிஆர் ஆஃப் ஹெட் வந்து இது வந்து ஈக்குவல் டு நல்லா இல்லை. ஸோ 26 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது, பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டு லிங்க். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பாயிண்டர் டு லிங்க் வந்து பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னது, செகண்ட். ஓகேவா. செகண்டோட டேட்டா வந்து திருப்பி இங்கே போயிடும், திருப்பி இங்கே இந்த கண்டிஷனுக்கு போயிட்டு கேட்கும் பிடிஆர் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா. இந்த இடத்துல இப்போ இதுக்கப்புறம் இங்கே போன பாயிண்டர் வந்து ஈக்குவல் டு நல்லா இருக்கா, இல்லை. ஸோ எனக்கு வந்து இதோட இது பிரிண்ட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இது பிடிஆர் டென்ஸ் டு டேட்டா, இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகிடும், எலமெண்ட் என்னன்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திருப்பி வந்து பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டு லிங்க், திருப்பி வந்து இந்த பாயிண்டர் இங்கே பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு பாயிண்டர் டுவர்ட்ஸ் லிங்க். ஸோ வந்து இந்த லிங்க் வந்து இங்கே போயிடும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன வரும், இங்கே வந்து என்னோட தேர்ட் நோட் இங்கே செக் பண்ணும், திருப்பி இங்கே போயிடும், திருப்பி இந்த வைல் லூப்புக்கு போயிடும். பிடிஆர் நாட் ஈக்குவல் டு நல்லா, பிடிஆர் நாட் ஈக்குவல் டு நல். அப்போ எனக்கு என்னது, எலமெண்ட்னா தேர்டோட டேட்டா, இங்கே வந்து தேர்டோட டேட்டா வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடும், 68 பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னது, திருப்பி பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டு லிங்க். பிடிஆர் டு லிங்க்னா இந்த லிங்க் வந்து டேரெக்டாக இங்கே போயிடும், இந்த ஃபோர்த் நோட் கிட்ட போயிடும். ஸோ திருப்பி வந்து இந்த வைல் லூப்புக்கு திருப்பி போகும். பிடிஆர் நாட் ஈக்குவல் டு நல்லா பார்க்கும், பிடிஆர் இங்கே நாட் ஈக்குவல் டு நல்லா, இந்த பிடிஆர் இங்கே வந்துருமா, இது நாட் ஈக்குவல் டு நல்லா, ஆமாம் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ வந்து அது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பிடிஆர் டென்ஸ் டு பிடிஆர் டு லிங்க். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இங்கே வரும், பிடிஆர் பாயிண்டர் வந்து நல்லுக்கு வரும். ஓகேவா. இப்போது திருப்பி இந்த வைல் லூப் போய் செக் பண்ணும், பிடிஆர் நாட் ஈக்குவல் டு நல்லா, இல்லை பிடிஆர் ஈக்குவல் டு நல்னு வந்துடுச்சு. ஸோ எனக்கு 45 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ பிஃபோர் இன்சர்ஷன் என்ன, எனக்கு 45 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு.
புரியுதா? ஓகே, இப்போ ஆஃப்டர் இன்சர்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஹெட் இஸ் ஈக்குவல்ஸ் இன்சர்ட் அட் ஃபர்ஸ்ட். நான் இன்சர்ட் அட் ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஹெட் அதோட ஹெட் பாயிண்டர், அதுக்கப்புறம் அதோட டேட்டா வேல்யூ, என்ன வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இன்சர்ட் பண்ண போகிறேன்றது கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது இது எங்கே போகும்னா டேரெக்டாக இங்கே போயிடும். ஓகே, ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் இன்சர்ட் அட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இன்சர்ட் அட் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாயிண்டர் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து டேட்டா கொடுத்துட்டோம். ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் பிடிஆர், இதுதான் இந்த பாயிண்டர், இங்கே இருந்த பாயிண்டர் தான் இது. ஓகேவா? இப்போ என்னென்னா நான் ஒரு புதுசாக ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் பி, அதுக்கு மெமரியும் அலோகேட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த பியோட டேட்டா, இந்த பியோட டேட்டா வந்து ஆப்வியஸ்லி கொடுத்த டேட்டா வேல்யூ நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்துட்டோம். ஸோ எங்கள் டேட்டான்னு கொடுத்தா போதும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பி ஆஃப் லிங்க் இதுதானே பி, பாயிண்டர் டுவர்ட்ஸ் த டேட்டா தெரியும். பாயிண்டர் டுவர்ட்ஸ் த லிங்க் இஸ் ஈக்குவல் டு என்னது, இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக இந்த பிடிஆர் வந்து சொல்லிடுது. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு பிடிஆர். அப்போ என்ன, இந்த நோடு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் போய் இன்சர்ட் ஆகிடும். பி ஆஃப் லிங்க் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர். ஓகே, இந்த பிடிஆர்ன்றது ஒரு டூப்ளிகேட் பாயிண்டர் தான், ஒரு டெம்ப் பாயிண்டர் மாதிரி, சும்மா டெம்பரரியாக பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை வந்து நான் இதோட கோத்து விட்டுறேன். கோத்து விட்டதுக்கப்புறம் என்னது, ரிட்டர்ன் பி. ரிட்டர்ன் பினா என்னது, பிஏ திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், என்னோட ஃபைனல் லிங்க் லிஸ்ட் வந்துடும். ஏன்னா லாஸ்ட் இந்த பியோட லிங்க்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு இந்த பிடிஆர் இருக்கிற இடத்தையும் நான் ரெண்டுமே சேர்ந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகே, அந்த பிடிஆரும் இந்த இதுவும் லிங்க் பண்ணுறது, இது ஒரே இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் லிங்க் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர்னே கொடுத்துட்டேன். ஸோ அப்போது இது முன்னாடி இங்கே லிங்க் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், அந்த ரிட்டர்ன் பியை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும், 26க்கு முன்னாடி ஐ கெட் திஸ். நான் இங்கே 55 கொடுத்துருக்கேன்னா இந்த 55 பாயிண்டர் எனக்கு வந்துடும். புரியுதா? ஸோ பிரிண்ட் ஆஃப்டர் இன்சர்ஷன். ஆஃப்டர் இன்சர்ஷன் வந்து என்னது, ஆஃப்டர் இன்சர்ஷன் ஒன்று பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிங்க்ட் லிஸ்ட் டிஸ்பிளே ஹெட்டிங்கை கொடுக்கும்போது திருப்பி இந்த கண்டிஷனுக்கு போகும். இந்த கண்டிஷனுக்கு போயிட்டு இந்த பீன்ற அலோகேட் பண்ணிவிட்டு அதோட டேட்டா, பி ஆஃப் டேட்டா என்ன கொடுத்துருக்கோம், இங்கே டேட்டா வேல்யூ ஆல்ரெடி 55 கொடுத்துருக்கோம். இந்த 55 வந்து என்ன பண்ணுறோம், இங்கே இன்சர்ட் பண்ணி விட்டு எனக்கு ஆஃப்டர் இன்சர்ஷன் போது இப்படி தான் ஃபர்ஸ்ட் 55 வந்துடும், அப்புறம் 26, 77, 65. புரிஞ்சுதா உங்களுக்கு?